எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி ஃபுட்மா சமையலில் என்ன சமையல்னா, ஹவு டு மேக் சாம்பார் ரெசிபி இன் தமிழ். இந்த சாம்பார் இட்லி, தோசை, பொங்கல், உப்புமாக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற இல்லை நல்லா நிறைய ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிப்பியில் இந்த சாம்பார் ரெசிப்பியும் ஒன்று. நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு நம்ம பண்ணும்போது சாம்பார் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ ஊறின பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் இந்த சைஸில், ஒரு பழுத்த நாட்டு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 mlலேருந்து 150 ml அளவு ஊற்றிக்கலாம். அடுத்து பருப்பை வேக வைக்கணும். 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. நல்லா கடைஞ்சிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இந்த சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துடலாம். மிதமான தீயில் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் போட்டு தண்ணி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா கலந்து விட்டு நல்லா மலமலன்னு கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து சாம்பார் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். நல்ல கமகமன்னு சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்மா சமையலோட ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.